தாவேக்காவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஆதவர்ஜுனா பேசி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். தந்தை பெரியார் அவர்களை சமூக சீர்திருத்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் 70 வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது. இரு பெரும் தலைவர்கள், அது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் எந்த ஆளுமையை தமிழகத்தில் தன்னுடைய தியாகத்தை செய்தவர்களை ஐபெரும் தலைவர்களாக, கொள்கை தலைவர்களாக நியமித்து தன்னுடைய சினிமா என்கின்ற உச்சபட்ச ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பொறுப்பையும் துறந்து இந்த கொள்கை வழியில் நடக்க வேண்டும், ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து உரையாடிய பொழுது எந்த அளவிற்கு கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கி இருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். தலைவர் கூறியதை போல பெரியாரிசம் பேசுவார்கள், சமூக சீர்திருத்தம் பேசுவார்கள். ஆனால் ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று ஊழலை முதற்கண்ணாக ஆட்சியில் முக்கிய ஒரு கொள்கையாக உருவாக்கி போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்திருத்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில், ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை துடைத்தெறிய வேண்டும். உண்மையான, அவர் கூறியதை போல மக்களிடம் உண்மையான உணர்வு அற்ற தலைவர்கள் தான் நான் பார்த்த பல்வேறு அனுபவங்கள். அந்த உணர்வு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது. ஒரே கட்சி பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. சரியாக 1925களில் திராவிட இயக்க சித்தாந்தங்களும் நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு எல்லோரும் சமம் என்ற கருத்தியலை நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு, நீதி கட்சியின் ஆட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு, தந்தை பெரியார் மூலம் அந்த கொள்கைகளை திராவிட கழகம் மூலம் சேர்த்து அண்ணா அவர்கள் உருவாக்கிய எல்லோரும் சமகின்ற அரசியல் 1949 உருவாக்கப்பட்டு இன்றோடு கடந்த 100 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் பெரியார் அவர்கள் கண்ட கனவு, அண்ணா அவர்கள் கண்ட கனவு, புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை.